உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா திருவிழா காலங்கள்ல இல்ல கோவில் பூஜை நேரங்கள்ல சாமி ஆடுறவங்களை நாம பார்த்திருப்போம். சாமி ஆடுறவங்க கிட்ட மட்டும்தான் சாமி இருக்கும்னு கிடையாது. சாமி ஆடாமலேயே அவங்க கிட்டயும் தெய்வம் குடியிருக்கும். ஆடாமலேயே உங்க உடம்புல சாமி தங்கி இருக்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி சாமி ஆடலைனாலும் அவங்க கிட்ட தெய்வம் தங்கி இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்களோட உணர்வுகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பொதுவாவே ஒரு சில பேருக்கு சாமி கும்பிடும் போது பூஜை, திருவிழாக்கள், கும்பாபிஷேகம்னு சாமி சம்பந்தப்பட்ட விஷயம் பேசும் போது கூட உடம்பு சிலிர்த்து போகும், புல்லரிக்கும்னு சொல்வாங்க. நார்மலா ஒரு நிமிஷம் வரைக்கும் புல்லரிக்குதுன்னா அது ஓகே. ஆனா 2 நிமிஷத்துக்கு மேலேயும் புல்லரிக்குதுன்னா அது அவங்க உடம்புல சாமி தங்கி இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி. 2வது, கண்ணீர் வர